ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 10 Things I Hate About You. இது ரொம்ப ஃபன்னான ஒரு ரொமான்டிக் அப்படி மூவி. பேட்ரிக்கு நம்ம ஹீரோ அவன் ஸ்கூலில் ரவுடியாக இருக்கான். யார்ட்டையும் பேசாமல் ஒரு கெத்துக்காட்டுற பையனாக இருக்கான். ஆனால் இப்படிப்பட்ட நம்ம ஹீரோக்கு ஒரு டாஸ்க் வருது. பார்த்தா அதே ஸ்கூலில் கேட்னு ஒரு பொண்ணு இருக்கா. இவளுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ மாதிரி தான். யார்ட்டையும் பேசாமல் பழகாமல் இருப்பா. இப்படிப்பட்ட பொண்ணை நம்ம லவ் பண்ண ஆரம்பிப்பான். ஸ்டார்டிங்கில் காசுக்காக லவ் பண்ணுற நம்ம ஹீரோ போப்போம் காதல் மாறிட்டு இருக்கு. கடைசியில் நம்ம ஹீரோ ஹீரோன்னு ஒன்று சேர்ந்தாங்களா. எதுக்காக நம்ம ஹீரோ காசுக்காக அந்த பொண்ணு லவ் பண்ணோம். இதை பற்றிலாம் சொல்கிற ஒரு படம் தான் 10 Things I Hate About You. இது ரொம்பவே ஒரு ஃபன்னான மூவி. இதே ஜெனரில் இப்போதைக்கு நிறைய லாங்குவேஜஸில் நிறைய படம் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் தமிழ்லேயே இதே மாதிரி நிறைய படம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்தது தான் இந்த படம். அதுப்போ இந்த படத்தில் கதை எழுதுனது வில்லியம் ஷேக்ஸ்பியர். அவரோட த டேமிங் ஆஃப் ஸ்ட்ரங்கிற கதை அடாப்ட் பண்ணி தான் மாடர்ன் வெர்ஷனில் இந்த படத்தை இருப்பாங்க. அதுப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த படத்தோட ஹீரோ ஹீத் லெட்ஜர். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஜோக்கர் கேரக்டர் நடிச்சவர். அவர் ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக படம் நடிச்சிருப்பாரு. சரி, இப்போ வாங்க 10 Things I Hate About Youங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கு நம்ம ஹீரோன்னு கேட்டு வைப்பாங்க. பார்த்தா அவள் பாட்டு ரொம்ப உருன்னு கோவம் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருப்பா. இதை நம்ம ஹீரோட கேட்டு யார்ட்டையும் பேசாமல் சோஷியலைஸ் ஆக மாட்டா. எப்பவுமே ஃபேஸை உருவ வச்சுக்கிட்டு சிடுமுஞ்சாவே இருப்பா. இந்த மாதிரி இப்போதைக்கு காலேஜ் வரப்ப இவ கிளாஸ்மேட்டில் இருப்பாங்களே, எல்லாருக்கிட்டையும் முறைச்சி பார்த்துட்டு யார்ட்டையும் பேச பழகவே மாட்டா. கட் பண்ண அப்படியே கேமரான்னு ஒரு பையனை அமைக்கிறாங்க. இவன் பார்த்தா இப்போதைக்கு அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கான். பிரின்சிபலாக ஒரு ரெக்கார்டில் பார்த்துட்டு, ஓ இப்படிப்பட்ட பையனா பண்ணிக்கு கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் 9 ஸ்கூல் மாதிரி இருக்கே, கொஞ்சம் வில்லங்கமான அழகாக இருப்பா போல. சரி நீ ஸ்கூலுக்கு போகலாம், இன்னும் ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்கிறப்ப அவனும் ஹாப்பி அங்கேருந்து போகிறதா இருப்பான். பார்த்தா அதே ஆஃபீஸ் ரூமுக்கு ஒரு பையன் வருவான். இவன் தான் நம்ம ஹீரோவான பேட்ரிக்கு. ஆள் பார்த்தா ஒரு கோவக்காரன். எல்லாருக்கிட்டே ஏதாவது ஒரு சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான். இப்போட கேண்டில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். அதுக்கு பிரின்சிபல் ரூம் வரப்ப அந்த கேமரா போய் காசு பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். தென் பிரின்சிபல் பார்க்க போகிறப்ப, டே பேட்ரிக் நீ ஏதாவது பிரச்சனை பண்ணது, சரி உனக்கு புதுசில் என்ன போகுது, நீ திரும்ப தான் பண்ணிட்டு இருக்க போகிற, இங்கேருந்து போடான்னு சொல்லிட்டு பேட்ரிக் ஆரம்பிச்சிருவாங்க. கட் பண்ண இப்போதைக்கு அந்த கேமரா ஸ்கூலுக்கு வந்திருக்கால. இவனுக்கு யாரை பார்க்க யார் ஃப்ரெண்ட் பிடிக்குதுன்னு தெரியாமல் இருக்குது. அவன் ஸ்கூலில் சுற்றிட்டு இருக்கிறப்ப அங்கேயே பார்த்தா மைக்கில் ஒரு பையன் இருப்பான். அவனுக்கு நம்ம கேமரா பார்த்தா ரொம்ப பிடிச்சி போயிடும். எப்பா புதுசாக ஸ்கூலுக்கு வந்திருக்கா, நான் அவனுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டாக மாறிடுறான். அது ஸ்கூலுக்கு ஓரத்தில் காமிச்சு, பார்த்தியா இது இந்த மாதிரி கேங்கு, இது முட்டா பீஸு கேங்கு, இது மொட்டை பீஸ் கேங்கு, இவங்கள பார்த்தியா இது கொஞ்சம் கொலரான கேங்கு, எல்லாருக்கிட்டும் சேஃபாகனு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் காமிச்சிட்டு இருப்பான். பார்த்தா அப்போதைக்கு அங்கே பியங்கான்னு ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு பார்க்க சமாளமாக இருப்பா. அந்த பொண்ணை பார்த்ததுமே கேமரா மனசுக்குள்ள பட்டாமிச்சு பறந்துட்டு இருக்கு. வரைக்கும் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருப்பான். இதை பார்க்குற மைக்கிளுக்கு புரிஞ்சு போச்சு. எப்பா என்ன அந்த பொண்ணு லவ் பண்ணுறியா, இது கொஞ்சம் பேஜரான பொண்ணுப்பா, இதை பொண்ணு லவ் பண்ண முடியாது சொன்னால் கேளுன்னு சொல்கிறப்ப, என்னது லவ் பண்ண முடியாதா, ஏதோ ப்ராப்ளம்னு கேட்டால், ஆமாப்பா இந்த பொண்ணுக்கு அக்கா ஒருத்திங்க இருக்கா, அவள் ரொம்ப சிடுமுச்சி, யார்ட்டையும் பேச மாட்டா, இவங்க அப்பா அதை விட யார்ட்டும் ரேட்டிங் பண்ண விட மாட்டான், அந்தளவுக்கு கோலான ஃபேமிலின்னு சொல்கிறப்ப இப்போ தான் நமக்கே புரியுது. படத்தோட ஸ்டார்டிங்கில் கேட் ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அதாவது நம்ம ஹீரோனோட தங்கச்சி தான் இந்த பியங்காங்கிற பொண்ணு. ஆனால் நம்ம கேமனுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அந்த பியங்காவை நல்லா ஊற்று பார்த்துட்டே இருப்பான். இதே நேரத்தில் எந்த பக்கம் நம்ம கேட்ட வைப்பாங்க. அப்போ தான் கிளாஸில் இருப்பா. கேட் படிக்கிற அதே கிளாஸில் தான் நம்ம பேட்ரிக் படிச்சுட்டு இருப்பான். அவன் காலையில் பீரியடுக்கு வரப்ப பார்த்து இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டு இருக்கோம். ஓ இங்கிலீஷ் கிளாஸா, இது மொக்கையாக இருக்கும், நான் கேண்டீன் போகிறேன்னு சொல்லிட்டு பயவில் திருவாங்கன்னு கிளம்பி போயிடும். இந்த மாதிரி அந்த பேட்ரிக் கேரக்டர் இந்த மாதிரி ஸ்கூலில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர் அமைச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தா ஜோயினர் கேரக்டர் இருக்கும். இவன் அந்த ஸ்கூலில் இருக்கிற ஒரு பணக்கார வீட்டு பையன், பணத்தை தனிமாக செலவு பண்ணுவான். இவன் கூடவே மொட்டை ஒருத்தர் இருப்பான். 2 பேத்துக்கு பெட்டு கட்டுறத வேலை. அவர் பொண்ணை பார்த்து, டே மச்சான் இந்த பொண்ணு பார்க்க அழகாக இருக்கல, முடிஞ்சது இந்த பொண்ணு உஷார் பண்ணி காட்டு, இந்த பொண்ணு கூட ஒன்னாரு, இந்த பெட்டில் நீ ஜெயிச்சா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெட் கட்டுவாங்க. இப்போதைக்கு இவன் பெட்டு யாருன்னு பார்த்தா பியங்கா. முடிஞ்சா இப்போதைக்கு இந்த பொண்ணு உஷார் பண்ணி காட்டு, இந்த பொண்ணு கூட கசமசால பொண்ணுன்னு சொல்கிறப்ப இவனு இந்த பெட் எடுத்துக்கிறான். உடனே அவன் கார் எடுத்துட்டு பியங்கா பக்கத்தில் போவான். பார்த்தா அவங்ககிட்ட காஸ்ட்லி கார் ஆச்சு. பியங்கா அப்படி வரப்ப அதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஹே லேடிஸ் எங்கூட காரில் வரீங்களா, நானே வீட்டில் விட்டுறேன்னு சொல்கிறப்ப அவளுக்கு ஆசையாக இருக்கு. சேர ஜோய் கூட சேர்ந்து காலாங்கன்னு கிளம்பி போறா. இதுதான் அந்த ஸ்கூலில் இருக்கிற ரொம்ப முக்கியமான கேரக்டர். இந்த பக்கம் அந்த கேமரா பையன் மைக்கில் கூட பேசிட்டு இருப்பான். டே மச்சான் எனக்கு அந்த பியங்காங்கிற பொண்ணு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு, எப்படி இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி கேட்டால், இங்கே பாடுறா கரெக்ட் பண்ண முடியாது, அவங்க அப்பா ரொம்ப சின்சியரான ஆள், பொண்ணுகளை பழக விட மாட்டான்னு சொல்கிறப்ப அதெல்லாம் தேவையில்லை, ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு கேட்டால், அதுவா அந்த பொண்ணுக்கு ஃப்ரெஞ்சு கற்றுக்கணும் ஆசையாக இருக்குது, அதுக்காக ரொம்ப நாளாக டியூட்டர் தேடிட்டு இருக்கா, மேபி அதோட ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸு தானே அசால்ட்டாக போகலான்னு சொல்கிறப்ப இது பார்த்து மைக்கில் கச்சிரமா இருக்குது. ஏன்டா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரியுமான்னு கேட்டால் யாருக்கு தெரியும், கொஞ்சம் வந்து கற்றுக்கிட்டு விட்டு போட வேண்டியதான். இப்படி தான் அந்த பொண்ணோட பழகணும்னு சொல்லிட்டு இவர் பிளானில் இருப்பான். கட் பண்ண அப்படியே நம்ம ஹீரோன்னு கேட்ட வைப்பாங்க. அவள் பார்த்தா வீட்டுக்கு வந்திருப்பா. கூடவே தங்கச்சியான பியங்கா இருப்பா. இவங்க அப்பா இருப்பார். இவங்க அப்பா பார்த்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒருத்தர். பியங்கா அவங்க அப்பா பார்த்து, அப்பா என் ஸ்கூலில் ஜோயின் ஒரு பையன் இருக்கான், அவர் பணக்காரோட பையன், என்ன ரேட்டிங்லாம் கூப்பிட்றான், நான் அவங்க கூட போவான்னு கேட்டால் அவங்க அப்பா முடியும்னு சொல்லுவார். இங்கே பாரு நான் அவங்களுக்கு 2 ரூல்ஸ் வச்சுருக்கேன். 1 ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் எவன் ரேட்டிங் போகக்கூடாது, 2 அதே தான் ஸ்கூல் முடிகிற வரைக்கும் எவனுக்கு ரேட்டிங் போகக்கூடாது, நீ பாட்டு ஏதோ ஒரு பையன் கூட பழகி பிறகு என்ன பண்ணுறது, அதுக்காக அப்பா என்ன சொல்கிறப்ப, அப்பா இதெல்லாம் இப்போ சர்வசாதாரணம், இதுக்கெல்லாம் காண்டம் இருக்குது, அதை போட்டு பண்ண ஒன்றுமே ஆகாது, நான் பசங்களோட பழகிறேன்னு சொல்கிறப்ப அவங்க அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது.
இருக்காது. ஆனால் அவங்க பொண்ணு கெஞ்சி ஆகிட்டே இருப்பா. வேறு இடத்துல அவங்க அப்பா ஒரு ரூல்ஸ் வைப்பார். சரிம்மா நீ உனக்கு பிடிச்ச மாதிரி எந்த பையனோட டேட்டிங் போ, ஆனால் கூடவே உங்கள் அக்கா லவ் பண்ணும். உங்கள் அக்கா ஒரு பையனோட டேட்டிங் போனால் மட்டும்தான் நீ டேட்டிங் போகணும். புரிதான் கேட்குறப்ப இது பார்த்து தங்கச்சி கோந்து வருது. என்னது அக்கா ஒரு பையன் லவ் பண்ணுமா? அப்பா உனக்கு அக்கா போய் தெரியும்ல, அவள் ரோபா மாதிரி, அவளுக்கு ஃபீலிங் எதுவும் கிடையாது, யாரும் லவ் பண்ண மாட்டா. இதெல்லாம் முடிய முடியாதுன்னு சொல்கிறப்ப அதுக்காக தான் சொல்கிறேன், உங்கள் அக்கா லவ் பண்ணால் மட்டும்தான் நீ லவ் பண்ணணும், இல்லை கடைசி வரைக்கும் லவ்வே பண்ணக்கூடாது, அப்போ சொல்கிற பண்ண கல்யாணம் பண்ணிக்கணும். இதுதான் என் கடைசி ரூல்ஸ்னு சொல்கிறப்ப இது பார்த்து கோந்து வருது. அவன் அக்காவை பார்த்து, ஏண்டி நீ ஏதோ ஒரு போய் லவ் பண்ண வேண்டியதாண்டி, ஒன்றால் பாரு நானும் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணு சொன்னால் அவளால் காதல் வாங்க மாட்டா, அவட ரூம் போயிடுவா. இதை பார்த்து பியங்கா கோந்து வருது. கட் பண்ண அடுத்த நாள் பியங்கா லைப்ரரி போவா. பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தரதுக்கு கேமரா அங்கே வருவான். இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒழுங்காக தெரியாது, சும்மா 4 வார்த்தை கற்றுக்கிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். அப்படியே அந்த பொண்ணுகிட்ட லைட்டு விட்டு போட ஆரம்பிப்பான். ஹே எனக்கு உங்களோட பழகணும் ஆசையாக இருக்குது, உங்களோட ஒரு நாள் டேட்டிங் போடாமல் கேட்குறப்ப அதை பார்த்து அவளுக்கு ஆசையாக தான் இருக்கும். அதனால் அந்த பையன்கிட்ட அவங்க அப்பா விட்டு சொல்ல ஆரம்பிப்பா, இந்த மாதிரி ஒரு அக்கா இருக்கா, அவள் பேர் கேட்டு அவள் லவ் பண்ணாதான் நான் டேட்டிங்கில் பண்ண முடியும், இது எங்கள் அப்பா போட்டு ரூல்ஸ்னு சொல்கிறப்ப இதுக்கிட்ட அவனுக்கு சாக்கியாக தான் இருக்குது. சரி உனக்கு என்ன, உங்கள் அக்கா ஒரு பையன் லவ் பண்ணாலும் தானே, இது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஜேம்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறான். பார்த்தா ஸ்கூலில் ஒவ்வொரு பசங்களை பார்த்து, கைஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஸ்கூலில் கேட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை லவ் பண்ணி ஜஸ்ட்டு கொஞ்ச நாள் பழம் கூட போதும், மிச்சம் நான் பார்த்துக்குவேன், ப்ளீஸ் யாராவது லவ் பண்ண கேட்குறப்ப இல்லை சீக்கிரம் வச்சுருவாங்க. என்னது கேட்டா, டே அவள் சுடு முடிஞ்சுடா, அந்த பொண்ணை ஒருத்தன் லவ் பண்ண மாட்டான், சொல்லப்போனால் அவள் யாரும் லவ் பண்ண மாட்டா, இந்த ஸ்கூலுக்கு ஒருத்தன் அக்செப்ட் பண்ண மாட்டான், இங்கேருந்து போப்போன்னு சொல்லிட்டு இவனை ஏற்றுக்க மாட்டாங்க. இதை பார்க்குற ஜேம்ஸுக்கு என்ன செய்ய தெரில, வேறு வழியெல்லாம் மைக்கிள் கிட்ட வந்து அதெல்லாம் புலம்பிட்டு இருப்பான். அப்போ தான் மைக்கிள் பின்னாடி பார்த்தா பேட்ரிக் இருப்பான். பேட்ரிக் இதுக்கு அடராப்பா சொல்லிட்டு இருக்கு. இதனால் பேட்ரிக் பார்க்க போகிறப்ப, டே அவன் கொலனா ஆள்றா, அவங்ககிட்டலாம் போகாதுன்னு சொன்னால் ஜேம்ஸ் கேட்குற மாதிரி தெரில. பேட்ரிக் கிட்ட போகிறப்ப அவன் சம உறுப்பில் இருப்பான். சடன் ட்ரில்லிங் மிஷின் எடுத்து வயிற்றில் ஓட்டப்பட வந்துடுவான். நல்ல வேலை ஜேம்ஸ் கிட்ட ஒரு புக் இருந்துச்சு, ஜஸ்ட் மிஸ்ஸில் புக்கு மட்டும் ஓட்டையை போட்டு அவங்க அனுப்பி விட்ருப்பான். இதை பார்த்து அவனுக்கு எழுதி விட்டுருச்சு. மைக்கேல் ஜேம்ஸை கூப்பிட்டு, பார்த்தியாடா நான் சொன்னல அந்த பேட்ரிக் ஒரு கொலரான ஆள், யாரையும் பேச மாட்டான், அந்தளவுக்கு கடுப்பானவன், ஆனால் அவங்ககிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குது, பணம் கொடுத்தா போதும் எதனா பண்ணுவான், ஆனால் அவங்ககிட்ட பணம் கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு காசும் கிடையாது. ஸோ அந்த ஸ்கூலில் இருக்கிற ஒரு ஆள் வேணும், அவன் முட்டாளாகவும் இருக்கணும், பணம் வச்சுருக்கணும். அது யாருன்னு பார்க்குறப்ப வேறு யார், ஜோய் தான். ஜோய்க்குமே பியங்காமல் ஒரு கண்ணு இருக்குது. இதை வச்சு நம்ம நடக்கணும்னு சொல்லிட்டு மைக்கேல் மட்டும் ஜோயை பார்க்க போவான். ஜோய் இவனோட சீனியர் தானே, ஆனால் அவர் பார்த்து, அண்ணே நீங்கள் இந்த பியங்காங்கிற பொண்ணு லவ் பண்ணுறீங்கள, நீங்கள் அவளோட டேட்டிங்னு ஆசைப்படுறீங்க, இதுக்காக என்கிட்ட ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அந்த பொண்ணோட அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள், அக்கா லவ் பண்ணால் தான் தங்கச்சி லவ் பண்ண சொல்லிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு பியங்கா வேணும்னா அவங்க அவனை கேட்டு லவ் பண்ணணும். ஸோ கேட்டு லவ் பண்ணுற மாதிரி இங்கே பேட்ரிக்னு பையன் இருக்கான். ஸோ அவங்ககிட்ட காசை கொடுத்து கேட்டு லவ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கூட ஜாலியாக பியங்கா லவ் பண்ணலாம். இது ஈஸியான டாஸ்க்குன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அவனுக்கு நல்ல இடம் தோண்டிட்டு இருக்கு. ஆமாம் இது எதுக்கு என்கிட்ட சொல்கிற, உனக்கே நல்லதுன்னு கேட்டால், இல்லைண்ணே நீங்கள் சீனியரு, நீங்கள் நல்லா இருந்தால் நான் நல்லா இருக்க முடியும்ல, அதுக்காக சொல்கிறப்ப ஜோய் நம்ப ஆரம்பிச்சிடறான். உடனே அவன் அங்கேருந்து பேட்ரிக் பார்க்க போவான். பேட்ரிக்கை பார்த்து, டே ஒரு டாஸ்க் இருக்குது, இந்த மாதிரி ஸ்கூலில் கேட்டுன்னு பொண்ணு இருக்கல, அந்த பொண்ணை நீ லவ் பண்ணணும், லவ் பண்ண நான் காசு தரேன்னு சொல்கிறப்ப அவனுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. என்னது நான் லவ் பண்ணுமா, இது உனக்கு என்ன ப்ராஃபிட்னு கேட்டால், அதுவா அந்த கேட்டுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, நான் லவ் பண்ணுறேன், அக்கா லவ் பண்ணால் தான் அவள் லவ் பண்ண முடியும், அதுக்காக அவனை சொல்கிறப்ப அப்படியா எவ்வளோ தரேன்னு கேட்டால், ஒரு நாளைக்கு $30 தருன்னு சொல்லுவேன். ஆனால் இவனுக்கு அது பிடிக்காது. என்னது $30, படத்துக்கு போனால் $15 ஆயிடுது, அதுக்கு பாப்கார்ன் வாங்கினா $50 ஆயிடுது, எனக்கு குறைஞ்சபட்சம் $70 தான் வேணும். அப்போ தான் லவ் பண்ணுன்னு சொல்கிறப்ப இவனுக்கு ஒரு வழி தெரில, சரிடா $70 தரேன், போய் லவ் பண்ணுன்னு சொல்கிறப்ப இவனு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே கிளம்பி போகிறான். பார்த்து இப்போதைக்கு கேட்டு ஃபுட்பால் விளாண்டுட்டு இருப்பா. இவன் ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிப்பான். அவள் தான் யார்ட்டையும் பழக மாட்டாளே, டே நீ ஏன் மறுபடியும் பேச மாட்டில, இப்போ கூட என்ன பேச வர, மறதிங்கன்னு படம்னு சொல்லிட்டு கண்டுக்காம வந்து போயிட்டே இருப்பா. ஆனால் சும்மா வர மாதிரி தெரில, நான் மீன் எங்கெங்கெல்லாம் போகிறாலோ பின்னாடி ஸ்டாக் பண்ணிட்டே இருப்பான். பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு மியூசிக் கடைக்கு போவா, அங்கேயும் நம்ம ஹீரோ வந்திருப்பான். அவனை பார்த்து கோவம் வருது, டே ஏற்கனவே நான் இப்படியே ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்டால், நான் எங்கே ஃபாலோ பண்ணுறேன், நானும் அடிக்கடி இந்த கடைக்கு வருவேன், அப்படி தான் வந்தேன், இதை வச்சு மீட் பண்ண சொல்கிறப்ப இவன் கண்டுக்காம வந்து போகலாம் பாப்பா. பார்த்தா பின்னாடியே அந்த ஜோய் வருவான். அவன் காஸ்ட்டுக்கார நிப்பாட்டிட்டு அவன் மாட்டான்னு கிளம்பி போயிடுவான். இதை பார்த்தாலும் கோவம் வருது, டேய் காரை யாரான்னு சொன்னால் அவன் காரில் வாங்க போயிட்டு இருப்பானா. இதை பார்த்தாலும் செம கடுப்பாயிரும். கார் ரிவர்ஸ் எடுக்கிற பேரில் அவன் காரை சொல்லிடுவா. பார்த்தா அவளை காஸ்ட்லான காரு சளி ஒதுங்கி போயிடும். இதை பார்த்து ஜோய் செமையாக கடுப்பாய் கத்த ஆரம்பிச்சிருவான். பார்த்தா வீட்டுக்கு வந்தால் அவங்க அப்பா கத்த ஆரம்பிப்பார், ஏண்டி ஏதோ ஒரு பணோட காரை உடச்சிட்டியாமே, என்கிட்ட அதுக்கு இன்சூரன்ஸே கிடையாது, நான் எப்படி காசு கட்டுவேன்னு கேட்டால், அப்பா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நாங்கள் பெரிய பசங்கள் ஆகிட்டோம், தங்கச்சிக்கு ஒரு பணம் பிடிச்சிருக்குன்னா அவள் கூட பழ வேண்டியதானே, இதுக்கு தேவை ரூல்ஸ்லாம் போட்டு ஏன் வாங்கிட்டு இருக்க, அது போய் எனக்கு ஒரு காலேஜ் போன பிடிச்சிருக்கு, அந்த காலேஜ் தான் அட்மிஷன் வந்துருக்கு, நாங்கள் தான் சேர போகணும்னு சொல்கிறப்ப அவங்க
அப்போ விடவே மாட்டார். ஏன்னா அந்த காலேஜ் இங்கேருந்து வெளியூரில் இருக்குது, பொண்ணு அங்கே போய் படிக்க அவளுக்கு பிடிக்கவே இல்லை. பேசாமல் இந்த ஊரில் காலேஜ் படின்னு சொல்கிறப்ப இவளுக்கு கோவம் வருது. போ நீ பாட்டு இங்கேருந்து போயிட்டாரு, நான் இனிமேல் நிறைய கார் உடைப்பேன், அதுக்கெல்லாம் காசு கட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மேலே ஒரு கோவத்தில் இருப்பா. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் தங்கச்சி இறங்கி வந்து, ஏண்டி ஜோட கார் இடிச்சியா, ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டா, ஆமாடி இடிப்பண்டி, வேணா பஸ்ஸை கூட கொண்டு வர சொல்லு, அதையும் நொறுக்குவேன், என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அவட கத்தி கிளம்பி போயிடுவா. இனிமேல் அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே சின்ன சண்டை வந்துட்டு இருக்கு. இதே நேரத்தில் இந்த பக்கம் ஜேம்ஸை காமிப்பாங்க. ஜேம்ஸுக்கு ஒரு கவலையாக இருக்குது. ஏன்னா கேட் லவ் பண்ணால் தான் இவனால் பியங்கா லவ் பண்ண முடியும். இதனால் பியங்காவோட சேர்ந்து கேட்டோட ரூமுக்கு வருவான். கேட்டுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், அவளுக்கு பிடிச்ச கலர் என்ன, பிடிச்ச பாட்டு என்ன, இல்லை தெரிஞ்சுக்கிட்டா இது பேட்ரியோட சொல்லலாம். அதை வச்சு பேட்ரி கேட்டு உசார் பண்ணுவான். இது அவங்க பிளானாக இருக்கும். அது மாதிரி ஹீரோ ரூமுக்கு வந்து அங்கே பொருளை மாற்றிட்டு இருப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ ரூமில் நிறைய மியூசிக் கன்சர்ட்டுக்கான டிக்கெட்டில் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், கேட்டுக்கு பாப் சாங் ரொம்ப பிடிக்கும். இதை போய் பேட்ரிக்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு பேட்ரிக்கு பார்க்க போவான். பேட்ரிக் ஆல்ரெடி மேலே கடுப்பில் இருப்பான். டே பொடி பசங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மறந்து எங்கேருந்து போங்கன்னு சொன்னால், அண்ணே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன், நீங்கள் இப்போதைக்கு கேட்டு லவ் பண்ணிட்டு இருக்கீங்களே அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான். பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு பார்ட்டி இருக்குது, நம்ம ஸ்கூலுக்கு எல்லாருமே அந்த பார்ட்டி போவாங்க, அந்த பார்ட்டிக்கு போய் நீங்கள் கேட்டு உஷார் பண்ணுங்க. கேட்டுக்கு இந்த சிங்கரில் ரொம்ப பிடிக்கும், அவங்களோட பாட்டெலாம் பிடிக்கும், இதெல்லாம் நீங்களும் கற்றுக்கணும்னு சொல்கிறப்ப இதை பற்றி அவனுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. டே நீங்கள் எதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க கேட்டால் எல்லோரும் உள்ள நோக்கம் தான், எங்களுக்குமே பியங்கம்ல ஒரு கண்ணு இருக்குது, அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்கிறப்ப இது கேட்டு அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அட பாவிகளை எத்தனை பேரை லவ் பண்ணுவீங்க, சில இடத்துல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பேட்ரிக் படம் கிளம்பி வந்துடுவான். பார்த்தா இவங்க அந்த ஸ்கூல் ஃபுல்லாக அந்த பார்ட்டிக்கு நோட்டீஸ் பரப்பி விட்ருவாங்க. இப்போ எல்லாருமே அந்த பார்ட்டி போல இருப்பாங்க. கட் பண்ண நைட்டு நம்ம இது ஒரு பாருக்கு போவான். அது ஆக்சுவலாக ஒரு மியூசிக்கல் பாரு. நிறைய பொண்ணுங்க அந்த பாருக்கு போய் கான்ஸ்டபிள் பாட்டெலாம் பாடிட்டு இருப்பாங்க. நான் மீன் உசார் பண்ணுறதுக்காக ஹீரோ அங்கே போவான். ஹீரோ அங்கே பார்த்தோன்னு இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. டேய் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க, என்ன ஃபாலோ பண்ணிக்க கேட்குறப்ப, ஹே நான் அதுக்கு ஒன்று ஃபாலோ பண்ணணும், எனக்கு ஆக்சுவலாக அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக இங்கே வந்தேன், மற்றபடி ஒன்றெல்லாம் பார்க்க இங்கே வரலன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா இவளோட மியூசிக் டேஸ்ட்டுக்கு இது வரைக்கும் ஒரு பையனை பார்த்ததே இல்லை. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே இவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. யார்ட்டையுமே சிரிச்சு பேசாத நம்ம ஹீரோட பேச ஆரம்பிப்பா. கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோ கிட்ட லைட்டாக பழக ஆரம்பிப்பா. அவனுமே நம்ம ஹீரோட நல்லாவே பேச ஆரம்பிப்பான். ஹே நாளைக்கு நம்ம ஸ்கூலில் ஒரு பார்ட்டி இருக்குல்ல, அந்த பார்ட்டி நீ வரையும் கேட்டால் இவங்க போகலாம் பிடிக்காது, சேச்சே அந்த பார்ட்டிக்கு நான் வரமாட்டேன், நான் வீட்டில் இருப்பேன்னு சொல்கிறப்ப அதெல்லாம் தெரியாது, நாளைக்கு நைட் நான் வீட்டுக்கு வருவேன், உன்னை அங்கேருந்து கூட்டு போவேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். இதெல்லாம் பார்த்து ஹீனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. கட் பண்ண அடுத்த நாள் அந்த ஜோய் இருக்கல அவனை மீற பார்க்க வருவான். டே அந்த பொண்ணை லவ் பண்ணுறே இல்லையா, எப்படி லவ் பண்ணுன்னு கேட்டால், இங்கே பாருங்கள் இப்போதைக்கு நான் ஃபீஸ் அதிகமாகியிருக்கேன், $100 இல்லைனா லவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறப்ப இது பார்த்து எனக்கு வருது. என்னது $100, அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் மறந்துன்னு சொல்கிறப்ப சரி நான் மறந்துடுறேன், அது மாதிரி நீயோ தங்கச்சி மறந்துன்னு சொல்கிறப்ப இது பார்க்குறவனுக்கு என்ன செய்ய தரல, சரிடா $100 தரேன், பார்ட்டில் அந்த பொண்ணை லவ் பண்ணுன்னு சொல்கிறப்ப இவன் சேர்ந்து காசு வாங்கிக்குவான். கட் பண்ண நைட்டு பார்ட்டி ஆரம்பிக்குது. நம்ம மீனோட தங்கச்சி நைஸாக அந்த வீட்டு வெளியே போகலாம் பாப்பா. பட் அவங்க அப்பா பார்த்துருவாரு. ஏமா ட்ரெஸ்லாம் போட்டு எங்கே போகிறீங்க, நைட்டு தான் பார்ட்டின்னு கேட்டால், ஆமாப்பா ஸ்கூலில் ஒரு பார்ட்டி இருக்குது, நானே ஃப்ரெண்டு போகிறேன்னு சொல்கிறப்ப, ஓ பார்ட்டிக்கெலாம் போகிறீங்களா, சரி உங்கள் அக்கா என்ன பண்ணுறா, உனக்கு தான் ரூல்ஸ் தெரியும்ல, உங்கள் அக்கா பார்ட்டிக்கு போனால் தான் நீ அந்த பார்ட்டிக்கு போகணும், உங்கள் அக்கா வரலான்னு கேட்டால் அவள் வீட்டில் தான் இருப்பா. பியங்காவும் போய் கெஞ்சி கேட்கறேன்ப்பா, அக்கா உனக்கு கெஞ்சி கேட்குறேன், இது வரைக்கும் வாழ்க்கையில் உங்கள்கிட்ட எதுவும் கேட்டதே இல்லை, ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டியாவது பார்ட்டிக்கு வா, நீ வந்ததான் அப்போ என்ன விடுவாருன்னு சொல்கிறப்ப இவ்வளோ வச்சு பாப்பா. ஏன்னா நேற்று நைட் நம்ம ஹீரோடு கூப்பிட்டுருப்பாள், அதுக்காக இவ்வளோ ஓகேன்னு சொல்லிடுவாள். இதை பார்த்து செமையாக போய் போச்சு. ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி வந்து பார்த்தா நம்ம சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்திருப்பான். இதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. சரி எல்லாம் சேர்ந்து அந்த பார்ட்டிக்கிழமை போவாங்க. பார்த்தா ஸ்டார்டிங்கில் பியங்கா ஜேம்ஸோட பழகிட்டு இருப்பா. ஆனால் அப்போதைக்கு கரெக்டாக ஜோய் அங்கே வந்துடுவான். ஹே பேபி இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, என்கிட்ட வான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூட்டி போயிடுவான். இதை பார்த்து ஜேம்ஸ் ரொம்ப அர்த்தமாயிரும். ஏன்னா இவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பியங்காவை கரப்பெல்லாம் பார்த்துருப்பான். ஆனால் ஜோய் பேப்பில் குறுக்கு வந்து அவங்க வந்து கூட்டி போயிட்டால. இதை பார்த்து ரொம்ப வருத்தமாக இருக்கும். பியங்காக்குமே ஜேம்ஸ் பார்த்து லைட்டாக வருத்தமாக இருக்கும். வேறு வழி இல்லாமல் ஜோய் கூட பழகிட்டு இருப்பா. இந்த மாதிரி அவள் தங்கச்சி ஜோய் கூட பழகிட்டு இருக்கால. இதை பார்த்து ஹீனுக்கு வந்துடுது. ஏன்னா இவளுக்கு ஜோயினா பிடிக்காது. தங்கச்சி இவங்களோட பழகிறான்னு சொல்லிட்டு செமையாக கடுப்பாயிருவா. ஹீரோ கூட அந்த பாட்டில் என்ஜாய் பண்ணாமல் நல்லா குடிக்க ஆரம்பிச்சிருவா. அவள் பாட்டு டேபிள் மேலே ஏறி பாட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. இதை பார்த்து அங்கேயும் ஒரு மாதிரி இருக்கும். ஹே கேட்டாப்பா இது இவதான் யார்ட்டையும் பேசவே மாட்டாளே, இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியம் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோன்னு பிடிச்சி ஹே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, சரி வா உனக்கு போதை அதிகமாகிடுச்சு, உன்னை நான் வீட்டில் விட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே கூட்டி போதான் இருப்பான். அப்போதைக்கு 2 பேரும் வெளியே உட்காந்து ஊஞ்சல் பேசிட்டு இருப்பாங்க. போப்போ நம்ம ஹீரோ பிடிச்சி போச்சு. ஏன்னா இவகிட்ட பேசுறதுக்கு கேரிங்க பழகிறதுக்கு யாரெல்லாம் வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம ஹீரோ அவனா வந்து பேச ஆரம்பிக்கிறான். இவ குடிச்சப்ப கூட அவன் கூட வந்து பார்த்துக்கிறாள். இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். 2 பேர் இப்போதைக்கு கார் எடுத்துட்டு ஹீரோ வீட்டுக்கு வருவாங்க. அப்போ ஹீரோ பிடிச்சி போய் கிஸ் பண்ணலாம் பக்கத்தில் வருவா. ஆனால் நம்ம ஹீரோக்கு ஒரு தயக்கமாக இருக்கும். ஹே கேட் இது இப்படி பண்ணுமா, எனக்கு இது வேணாம்னு சொல்கிறப்ப இதை பார்த்து லைட்டோட ஹர்ட் ஆயிரும். செம்மையாக கடுப்பாகி கோஸ்டாங்கன்னு கிளம்பி போயிடுவா. இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம பியங்கா வைப்பாங்க. அவள் பார்த்தா ஜோய் கூட தான் இருப்பா. ஆனால் ஜோய் பார்த்தா நல்லா மூக்கு மூணு குடிச்சிருப்பான். கிரிஞ்சு தனமாக அந்த பாட்டில் நிறைய பண்ணிகிட்டு இருப்பான்.
இதுவே லேட்டாக பிடிக்காம இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி பேபி இந்த பார்ட்டி கண்டியில் அப்படியே ரூம் வரைக்கும் வா, நம்ம கதை முதல்லாம் பண்ணலாம்னு சொல்கிறப்ப இது பார்த்தாலும் கோந்த வருது. ஆக்சுவலாக ஜோயோட பேட்டிங் என்ன பேங்க்கோட பழகி அவ்வளோ ஒன்றா இருக்கணும், இதான் நம்ம பேட்டிங்கு, அதுக்காக கூப்பிட்டுருப்பான். ஆனால் பேங்காக்கு சுத்தமாக பிடிக்காது. சரி நீ வரல என்ன, நான் வேற பண்ண கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வேற பண்ண கூட்டிட்டு போயிடுவேன். இதை பார்த்து பேங்காக்கு செமையாக கடுப்பாயிரும். அடச்சை போய் நம்ம இவனுக்காக ஜேம்ஸை கழட்டி விட்டோமே, அவன் ரொம்ப வருத்தப்பட்டுப்பான்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேம்ஸ் கிட்ட போய் ஹே ஜேம்ஸ் உங்களோட கார் இருக்கா, என்னை வீட்டில் ட்ராப் பண்ணுற கேட்குறப்ப இவன் சேர்ந்து காலை கூட்டி போகிறான். ஆனால் ஆள் பார்த்தா ரொம்ப சோகமாக வருத்தமாக்க மாதிரி இருக்கு. இதை பார்த்து பியங்கா கஷ்டமாக இருக்கும். அவளை ஜேம்ஸ் பக்கத்தில் வந்து கிஸ்லாம் தருவாளா, இதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. டே ஜேம்ஸ் சாதிச்சிட்டாடா, பியங்கா லவ் பண்ணிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பயவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அவள் சிரிச்சுக்கிட்டு அங்கன்னு கிளம்பி போயிடுவா. பார்த்தா அடுத்த நாள் வந்து லவ் மலர ஆரம்பிக்குது. 2 பேர் ஸ்கூலில் போகிறப்ப ஒருத்தர் பார்த்து இருப்பாங்க. இது மாதிரி ஜேம்ஸோட காதல் வேற லெவல் போயிட்டுருக்கு. அது போய் ஜேம்ஸ் கூடவே மைக்கிள் இருந்தால அவன் பார்த்து அதே ஸ்கூலில் இன்னொரு பொண்ணு உச்சர பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த பொண்ணுக்கு வில்லியம் ஷேக்ஸ்பியர் ரொம்ப பிடிக்கும். அவளோட லாக்கர் ஃபுல்லாகவே ஷேக்ஸ்பியரோட ஃபோட்டோவாக இருக்கும். இவன் அதை பார்த்துட்டு அந்த பொண்ணை பேச ஆரம்பிப்பான். ஷேக்ஸ்பியரோட கவிதைகளை சொல்கிறப்ப அவளுக்கு பிடிச்சி போச்சு. இப்போதைக்கு மைக்கிளுக்குமே ஒரு பொண்ணு கிடச்சிருச்சு. ஆனால் பார்த்தா நம்ம ஹீரோட நிலைமை தான் மோசமாக இருக்குது. யாருக்கிட்டையுமே சிரிச்சு கூட பேசாத நம்ம ஹீரோயின் ஹீரோ லவ் பண்ண வச்சிருப்பா. ஹீரோ நம்பி ஹீரோ கிஸ்லாம் பண்ண வந்திருப்பா. ஆனால் இவன் தான் பாதியில் கழட்டிட்டு இருப்பான். அது காரணம் காசு வாங்கினதான். இவன் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோனை பணத்துக்காக லவ் பண்ண ஆரம்பித்தான். ஆனால் போப்போ இவனுக்கு ஹீரோனை பிடிச்சி போச்சு. நம்ம லவ் பண்ணுறது கரெக்டு தானா, நாளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அவளுக்கு என்ன ஆகும், இனிமேல் குழப்பங்களாம் மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. அதனால ஹீங்கிட்ட பேசாமல் ஒரு பிரேக்கில் இருந்துட்டு இருப்பான். பிடி போய் வெளியே உட்காந்துட்டு இருக்கிறப்ப பார்த்தா பால் வந்து மடியில் அடிக்குது. வேற யாரு நம்ம ஹீரோன் தான். நேற்று நைட் நடந்த சம்பவத்தால் கோவப்பட்டு பால் எடுத்து அடிச்சிருப்பா. இதை பார்த்து ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் எதுவுமே பேசாமல் அவன் மாட்ட வந்து கிளம்பி போயிடுவான். பார்த்தா கோனரில் ஜோய் அங்கே வருவான். டே அடுத்து நம்ம ஸ்கூலில் ஒரு ப்ராம் ஃபங்க்ஷன் வருது, அது கண்டிப்பாக நான் பையன் கூட போகணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு நீ கேட்டு கூட பழகு, இந்த காசை வச்சுக்கோ, கேட்டு நீ ப்ராம் ஃபங்க்ஷன் கூட்டுவேன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் காசு விட்டாங்கன்னு கிளம்பி போயிடுவான். இதை பார்க்குற நம்ம மீறி கிடச்சுனே தெரில. இவனே இந்த லவ் இப்போல்லாம் பார்த்தா கூட இவன் தொடர்ந்து காசாக கொடுத்துருக்காங்களே, இதனால் நம்ம ஹீருக்கு என்ன தெரியாமல் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கேருந்து ஒரு மியூசிக் கடைக்கு போவான். பார்த்தா அந்த கடையில் நம்ம மீன் இருப்பா. நம்ம மீனுக்கு ஒரு கிட்டார் வாங்கின ஆசையாக இருக்கும். அதனால் ஹெட்ஃபோனில் போட்டு கிட்டார் வச்சுட்டு இருப்பா. இதெல்லாம் பின்னாடி இருந்து பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான். சரி எதுக்கு அவட பேசிட்டு நம்மளை பார்த்தா கோவம் படம்னு சொல்லிட்டு இவன் அங்கே கிளம்பி போயிடுவான். நம்ம ஹீனுக்கு போய் பின்னாடி யாரும் நிற்கிற மாதிரி தெரியுது. திரும்பி பார்க்குறப்ப பார்த்தா நம்ம ஹீரோ இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீன் அங்கே இருந்து ஒரு லைப்ரரி போவா. பார்த்தா சேம் லைப்ரரியில் நம்ம ஹீரோ இருப்பான். ஹீரோவை பார்த்தாலும் கோவம் வருது. ஏன்டா என்ன திரும்ப நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டியா, நேற்று நைட்டு என்ன அவாய்ட் பண்ணிட்டு போனில, இப்போ வரேன்னு சொல்லிட்டு கோவம் பேசுவா. இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு என்ன தெரியாமல் இருக்கும். அப்போ ஜேம்ஸ் வந்து அண்ணா நீங்கள் கேட்டு லவ் பண்ணி ஆகணும், எனக்கு தெரிஞ்சு கேட்டுக்கு ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டை பாடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி தருவான். பார்த்தா அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஒரு பையனுக்கு காசுலாம் தருவான். பார்த்தா அந்த பைப்பில் ஒரு பேண்டை கூட்டு வந்துருச்சு. நான் மீன் பீட்டி பேரில் இருக்கிறப்ப அவன் மைக் எடுத்து பாட வைப்பான். இவன் பாடுற பாட்டுக்கு அந்த பேண்டு சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்து நம்ம மீன் சிரிப்பு வருது. அவளுக்கு நம்ம ஹீரோ அந்த கோவமே போயிடுச்சு. ஏன் நம்ம ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பார்த்தா ஸ்கூல்லாம் கட் அடிச்சுட்டு போட்டிங்லாம் போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் பக்கத்துலேயே பார்த்தா ஒரு பெயிண்ட் பால் கேம் இருக்கும். 2 பேரும் பெயிண்ட் அடித்து மாற்றி ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. எந்த கிஸ்னாலும் காதில் புரிஞ்சிச்சோ அந்த கிஸ் நம்ம ஹீரோ தருவான். இந்த மாதிரி 2 பேத்துக்கு நடுவில் நல்லாவே காதல் வந்துட்டு இருக்கு. பணத்துக்காக ஆரம்பித்த நம்ம ஹீரோட காதல் இப்போ உண்மையாக லவ்வாக மாறிட்டு இருக்கு. நம்ம ஹீன் கூட அவ்வளோ ஜாலியாக பழகிட்டு இருப்பான். ஒரு நாள் அந்த மாதிரி பெயின் கேம்லாம் நடந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேட்டு வைப்பான். ஏன்னா வந்து ப்ராம் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு காசு வாங்கியிருக்கால. அதனால் ஹீரனை பார்த்து ஹே நம்ம ஸ்கூலில் ஒரு ப்ராம் ஃபங்க்ஷன் வர போதில்ல, அதுக்கு நீ இன்னொன்று பழம் வைக்கிறப்ப இவளுக்கெல்லாம் பிடிக்காது. ஹே அதெல்லாம் ஸ்டூபிட் ட்ரெடிஷன், எனக்கு எல்லாம் போய் பிடிக்காதுன்னு சொல்கிறப்ப இவனோட புஷ் பண்ணி பார்ப்பான். இதை பார்த்து அழுகி வருது. ஹே நான் தான் பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல, எதுக்கு நான் வற்புறுத்தேன்னு சொல்லிட்டு லைட்டாக கோஸ்ட் அங்கே கிளம்பி போயிடுவா. இதை பார்த்து ஹீரோக்குமே கடுப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் ஹீரோட தங்கச்சி இருக்கால, அவளும் பார்த்து வீட்டில் ரொம்ப சோகமாக இருப்பா. என்னென்னு பார்த்தா அந்த ஜேம்ஸுங்கிற பையன் இருக்கால, அவங்கள்ட்ட ஃப்ரெஞ்சு கற்றுக்காக போயிருந்துருப்பா. ஆனால் அவன் வந்து டுபாக்கூராச்சே, அவனுக்கு ஃப்ரெஞ்சே தெரியாது. இது ஒரு தெரிய வந்திருக்கும். ஏன்னா லைட்டாக அவங்ககிட்ட கோச்சிட்டு இவ சோகத்தில் இருப்பா. 2 தங்கச்சி ஒரே ரூமில் இருப்பாங்க. அப்போ தான் அக்காக்காரி தங்கச்சிட்டு பேச ஆரம்பிப்பா. இவனா லவ்வே பிடிக்காத ஒருத்தி லவ் டிஸாக தருவா. ஏண்டி அந்த பையன் அவங்க கூட பழகிருந்திருக்கான், அதுக்காக போய் சொல்லியிருந்திருக்கான். ஆனால் அதுக்கான இந்த பையன் கூட பழகாமல் இருக்கலாமா, போ அந்த பையன் கூட ப்ராம் ஃபங்க்ஷன் போ, நல்லா ஜாலியாக பழகுன்னு சொல்கிறப்ப இப்போ தங்கச்சி கேட்க ஆரம்பிப்பா. ஆமாம் நீ எதுக்கு சோகமாக இருக்க, உனத்தான் ஹீரோ பிடிச்சிருக்குல, அப்போ நீ அங்கே போக வேண்டியதானே, நீ எதுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அக்கா தங்கச்சி மாற்றி பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ தான் நம்ம ஹீனுக்கே புரியுது. சரி ஹீரோ ரொம்ப ஆசைப்பட்டு அந்த ப்ராம் ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருக்கான், அவனுக்காவது போகணும்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பா. இதை பார்த்து உங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என் அக்காக்கார் லவ் பண்ண மாட்டாங்க தைரியத்தில் தான் பொண்ணுக்கிட்ட பெட்டு கட்டிருப்பாரு. பார்த்தா தங்கச்சி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அக்காவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. வர வடித்தில் அவங்க அப்பா ரொம்ப சோகமாக உட்காந்துருப்பாரு. அப்போ தான் அவருமே கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பார்.
பொண்ணுங்க இப்போதைக்கு பெரிய பொண்ணுங்க ஆயிட்டாங்க, அவங்க வாழ்க்கை முழுக்கிற உரிமை அவங்களுக்கு தான் இருக்குது, நம்ம பெருசாக கண்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அப்பா ரொம்ப அமைதியாக இருப்பார். பார்த்தா கொஞ்ச நாள் இந்த வீட்டுக்கு ஜேம்ஸ் வருவான். ஜேம்ஸ் ரொம்ப ஹாப்பியாக பியங்கா வாங்கன்னு கூட்டி போவான். இல்லை அந்த அப்பா பார்ப்பாரு. பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு ஜோய் அங்கே வருவான். அங்கிள் பியங்கா இல்லையா, பியங்கா எங்கே இருக்கான்னு கேட்குறப்ப எங்கள் அப்பா குழந்தை வருது, ஏடா எத்தனை பேரை என் பொண்ணை பார்க்க வருவீங்க, மறதிங்கன்னு போனான்னு சொல்லிட்டு காசு எடுத்துருவாரு. இதை பார்த்து ஜோய்க்கு செமையாக கடுப்பாயிரும். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த பாட்டில் இருப்பான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பா. இதை பார்த்து அவனால் நம்ப முடியல. ரொம்ப ஜாலியாக அந்த ப்ராமோஷனில் நம்ம ஹீரோட இருப்பான். 2 பேரும் பாட்டு பாடி கிஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அப்போதைக்கு அந்த ஜோய் பைப்பில் அந்த பார்ட்டிக்கு வந்துடுது. நம்ம ஹீரோ கிட்ட போய், டே பியங்கா எங்கடா, நான் பியங்கா கூட பழக இருக்காதானே உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்ட பழகன்னு சொல்லிட்டு காசுலாம் கொடுத்தேன், இப்போ நீ கேட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், பியங்கா எங்கடான்னு சொல்லிட்டு அவன் கத்தி பேச ஆரம்பிச்சிருவான். இதை கேட்டுருவா. அதை கேட்டு செம்ம கடுப்பாயிரும். என்னது காசா, அப்போ நீ பணத்துக்காக என் கூட பழகுனியா, என்னை லவ் பண்ணலாம் போய் கேட்குறப்ப இங்கே பாரு கேட், நான் சொல்கிறது கேளு, ஸ்டார்டிங் கூட பேசுனது எல்லாமே பணத்துக்காக தான், ஆனால் எனக்கே போக போக உனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இப்போதைக்கு நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன், நான் இப்போ உனக்கு ட்ரூவாக லவ் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப அவளுக்கு குழந்தை வருது. சொல்லப்போனால் ரொம்ப ஆசையாக நம்ம ஹீரோக்காக அந்த ப்ராம்பங்ஸ் வந்திருப்பா. ஆனால் ஹீரோ இந்த மாதிரி பண்ணிக்கான்னு தெரிஞ்சோடனே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அழுதுட்டு அந்த ப்ராம்பங்ஸ் விட்டு வெளியே போயிடுவா. இதே நேரத்தில் இந்த பக்கம் ஜோயை காமிப்பாங்க. பார்த்தா நம்ம ஜேம்ஸும் தங்கச்சி நல்லா பழகிட்டு இருப்பாங்களே, செம்ம கடுப்பானவன் ஜேம்ஸ் முக்கிய ஊற்றுவான். அட பாவிகளா, இதுக்காக காசு கொடுத்து பழக வச்சிங்களா, என்ன நல்லா ஏமாற்றி நீ பியங்காவோட பழகிறான்னு சொல்லிட்டு அவன் ஜேம்ஸ் அடிக்க ஆரம்பிப்பான். இதை பார்த்து பியங்கா கடுப்பாயிரும். ஜோய் மூஞ்சில் ஒரு குத்தி டே ஜேம்ஸ் லவர்ரா, அவன் அடிக்க நீ யாரான்னு சொல்லிட்டு இவ ஜோய் அடிக்க ஆரம்பிச்சிருவா. இது பார்த்து பாட்டில் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்கும். இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. பார்த்து இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமாக இருப்பா. ஏன்னா அவளுக்கு ஹீரோ ரொம்ப பிடிக்கும். ஹீரோ விட்டு பிரிஞ்சு இருக்கிறது அவள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்ககிட்ட பேசலாம் வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயக்கத்தில் இருப்பா. பார்த்தா அப்போதைக்கு கரெக்டாக அவங்க அப்பா வருவார். நம்ம ஹீரோனை பார்த்து, கேட் நீ சொன்னா நான் யோசிச்சு பார்த்தேன், உங்கள் வாழ்க்கை முழு எடுக்கிறது நான் யார், உங்கள் வாழ்க்கை நீங்கள் தான் வாழ்ந்தாகணும். சரி நான் காலேஜில் அட்மிஷன் போட்டேன், ஃபீஸும் கட்டிட்டேன்னு சொல்கிறப்ப இது பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்பா உண்மையாக சொல்கிறியா, நீ ஃபீஸ்லாம் கட்டிட்டேன் கேட்குறப்ப ஆமாம்மா நீ ஆசைப்பட்ட காலேஜில் ஃபீஸ்லாம் கட்டிட்டேன், நீ போட்ட அடுத்த வருஷம் அங்கே போய் படிக்கலாம்னு சொல்கிறப்ப இது பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க அப்பா கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப ஜாலியாக இருப்பா. பார்த்தா அடுத்த நாள் வழக்கமாக ஸ்கூல் ஆரம்பிக்கும். இவன் அந்த ஸ்கூலுக்கு போகிறப்ப பார்த்தா நம்ம ஹீரோ அந்த கிளாஸில் இருப்பான். யூஸ்வலி இங்கிலீஷ் கிளாஸில் நம்ம ஹீரோ பிடிக்காது, பாதியில் எங்கே கிளம்பி போயிடுவான். ஆனால் இப்போ பார்த்தா அந்த கிளாஸில் நம்ம ஹீரோ உட்காந்துருப்பான். அப்போது சார் நம்ம ஹீரோனை பார்த்து, ஹே உங்கள் எல்லாருமே ஒரு கவிதை சொல்லியிருந்தால அந்த கவிதை வாட்சி காட்டுங்க, ஃபர்ஸ்ட் நீ வாட்சி காட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விடுவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு கவிதை எழுதியிருப்பா. அதுதான் 10 things I hate about you. அதாவது உங்கள்கிட்ட எனக்கு பிடிக்காத 10 விஷயங்கள். நீ பேசுகிறது எனக்கு பிடிக்காது, நீ முடி வெட்டிருக்க பார்த்தியா அந்த விதம் எனக்கு பிடிக்காது, முடிஞ்சால் மாற்றிக்கோ, நீ பேச ஒரு பூட்ஸ் போடுவில அது எனக்கு பிடிக்காது, நீ வேகமாக கார் ஓட்டியில அது எனக்கு பிடிக்காது. இது மாதிரி ரொம்ப விஷயங்கள் நம்ம ஹீரோ பற்றி சொல்லியிருந்திருப்பா. அதாவது கவிதை சொல்கிற மாதிரியே நம்ம ஹீரோ சிம்பாலிக்காக பேசிகிட்டு இருப்பா. கடைசியை பார்த்தா ஒரு வார்த்தை போட்டிருப்பா, நேற்று நமக்குள்ள சண்டை வந்துச்சு, அந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை, அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி நீ அதை அனுப்பிக்கிட்டு இருக்கலாம், என் மாதிரி தப்பாக இருந்தால் கூட நீ பேசிருக்கலாம்ல, ஏன் பேசாமல் போனேன், இதெல்லாம் எனக்கு உங்கள்கிட்ட பிடிக்காதுன்னு சொல்லிட்டு 10 விஷயங்கள் சொல்லுவா. பேசுகிறப்பயே அழுட்டே தான் பேசுவா. இதை பார்த்து நம்ம ஹீரோ புரிஞ்சு போச்சு, அவன் நம்மகிட்ட தான் சொல்லலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவனோட ரொம்ப எமோஷனல் ஆகி கிளாஸில் அழுக ஆரம்பிப்பான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மீன் காரட்டாங்கன்னு போலாம் பார்ப்பா. பார்த்தா ஒரு காரில் ஒரு ஒயிட் கலர் கிட்டார் இருக்குது. படத்தோட நடுவில் நம்ம இன்னொரு மியூசிக் கடைக்கு போயிருப்பா. அப்போ ஒரு கிட்டார் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருப்பா. இது ரொம்ப பிடிக்கும். பட் காசு இல்லாதனால அந்த கிட்டாரை வாங்காமல் வந்திருப்பா. பார்த்தா இப்போதைக்கு அந்த கிட்டார் ஒரு காரில் இருக்குது. இது ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வாங்கி வச்சது தான். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ பண்ண அமைச்சிருப்பால, அப்போட ஜோயிட்டு காசு வாங்கிட்டு இருப்பான். அது அவனுக்கே போக பிடிக்காம இருந்திருக்கும், காசு வாங்க நிப்பாட்டு இருந்திருப்பான். ஆனால் நம்ம மீனுக்கு கிட்டார் பிடிச்சிருந்துருக்கும்ல, இதுக்காக அவன் ஜோயிட்டு காசு வாங்கியிருப்பான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காசை சேர்த்து வச்சு நம்ம மீனுக்கு அந்த கிட்டார் வாங்கியிருப்பான். பார்த்து இப்போதைக்கு நம்ம மீன் பின்னாடி தான் இருப்பான். நான் மீனை பார்த்து, பார்த்தியா நான் அவனுக்கு காசுக்கு அவன் லவ் பண்ணல, அந்த காசை சேர்த்து வச்சு உனக்காக அந்த கிட்டார் வாங்கினேன், இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறப்ப இது பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஹீரோ ஹக் பண்ணி அங்கேயே கிஸ் பண்ண ஆரம்பிப்பா. இதை பார்த்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஹாப்பி எண்டிங்காக இந்த படம் முடிகிற மாதிரி இருக்குது. பார்த்தா அந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஹாப்பி எண்டிங் தான் இருக்குது. நம்ம மீது ஆசைப்பட்ட மாதிரியே ஹீன் கூட சேர்ந்துட்டான். அதே மாதிரி தான் ஜேம்ஸு, அவன் நினச்ச மாதிரி பேங்கோட பழக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கடுத்து பார்த்தா மைக்கிள், அவனை லவ் பண்ண ஷேக்ஸ்பியர் பொண்ணுக்கு அழகான ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்துருப்பான். அதை பார்த்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். ஸோ அவங்க லைஃப்பும் ஒரு ஹாப்பி எண்டிங் வந்துருக்கும். இதோட 10 things I hate about youங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சிக்க மிஸ்டர் ஹாலிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.